வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம். குரு வாழ்க. குருவே எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. அம்மா அவர்கள் சொன்னது போல இந்த ஒரு படத்தை காமிக்கணும்னு நான் எடுத்து வச்சேன். கரெக்டா அம்மா அவங்க அந்த விளக்கத்தையே நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த படம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான். அதாவது சூரியன் தெரிகிறதா? இந்த பக்கம் பூமி, அதற்கு அடுத்தாற் போல சந்திரன். இந்த 3 கோள்களையும் நீங்க பாக்குறீங்க. முதல் சந்திர கிரகணம்னா அம்மா சொன்னங்காட்டி அந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் உள்ள போயிடுறேன். இப்ப இது பாக்குறப்ப படத்துல பக்கம் பக்கமா தெரியுது. ஆனால் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற தூரம் 9 கோடி மைல் தூரத்திலே இருக்கிறது. அவங்க ஒரு புரிதலுக்காக நமக்கு இப்படி காமிச்சிருக்காங்க. 9 கோடி மைல் தொலைவு அப்படின்னா நீங்க 100 கிலோமீட்டர் வேகத்துல வண்டியில பயணிச்சீங்க அப்படின்னா, கார்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 கிலோமீட்டர் வேகத்துல பயணிச்சா, உதாரணத்துக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 16 கோடி கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் மணி நேரம் நீங்க பயணிக்கணும். அப்படின்னா புரியுதா? சரி, இது ஒரு புரிதலுக்காக வச்சுக்கோங்களேன். பூமியோட சுற்றளவு 25,000 மைல், கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர். அப்ப பூமியோட சுற்றளவு 25,000 மைல். பூமிக்கும் சூரியனுக்கு இருக்கிற மைல் 9 கோடி மைல். அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? இப்போ அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒன்றுக்கு அங்கிருந்து ஆற்றல் பூமிக்கு வருதுன்னா அது எவ்வளவு பெருசா இருக்கணும்? இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சூரியன் இப்படி இருக்கு, சூரியனை சுற்றி பூமி ஓடிட்டு இருக்கு. இது உங்க எல்லாருக்கும் தெரியும். சூரியனை சுற்றி பூமி ஓடிக்கொண்டிருக்கிறது. இது ஏதோ இப்ப கண்டுபிடிச்சது அல்ல. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நவகிரகம் என்பதை சூரியனை மையமா வச்சுதான் நம்ம முன்னோர்கள் கட்டியிருக்கிறார். பூமி உருண்டை என்று இன்று நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம சொல்லிக்கிறோம் இன்றுதான் கண்டுபிடிச்சோன்னு. சிலர் தட்டையாக இருந்ததை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான், இல்லைங்களே. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வராக அவதாரம் இந்த பூமியை தூக்கி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல பூமியை தட்டையாக வைத்திருக்க மாட்டார்கள், அவர்கள் உருண்டையாக வைத்திருப்பார். இது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஞ்ஞான ரகசியங்கள் எல்லாமே பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க உணர்ந்ததுதான். இன்னைக்குமே இந்த கிரகணம் அப்படிங்கிறது இன்னைக்கு சயின்ஸ் காட்சியா காமிக்குதே தவிர பஞ்சாங்கத்திலே ஆல்ரெடி இருக்கிற ஒன்று. அதனால விஞ்ஞானம் அதைய கண்டுபிடிக்கிறதுக்கு காலம் அதிகமாகுதே தவிர நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் மிகப்பெரிய விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானம். அதெல்லாம் சரிங்களா? சூட்சுமம் வரைக்கும் எல்லாமே பேசியாச்சு. அப்ப இன்னும் ஒரு சிலர் இந்த கிரகணம், இந்த பௌர்ணமி, அமாவாசை, இந்த இதுல எல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறத பாக்குறோம். இன்னும் பெரிய விஷயம் இல்லதான். ஆனா புரிஞ்சுக்க வேண்டியது, இதுல எல்லாம் ஒரு நுட்பம் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே இறையாற்றலே வெளிப்பட்டு இருக்குது அப்படின்னு வர்றப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது.
அந்த சக்தியை நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஜோதிடம், ஜாதகம், இன்னும் பல்வேறு முறைகள் எல்லாமே. எப்படி ஒரு மிளகை சாப்பிட்டால் உடல்ல இந்த மாதிரியான மாற்றம் வருகிறது, ஒரு இஞ்சியை சாப்பிட்டால் இந்த மாதிரியான மாற்றம் வருகிறதுன்னு சாப்பிட்டு கண்டுபிடிச்சோமோ, அப்படி சூட்சுமமாக நிலவினுடைய வெளிச்சம் என்மேல் படும்போது என்ன மாற்றம் வருகிறது, அதுவும் இந்த நாளிலே அமாவாசைக்கு அடுத்த முதல் நாளிலே படும்போது எந்த மாதிரி மாற்றம் வருகிறது, 2ஆம் நாளிலே படும்போது எப்படி வருது, 6வது நாள்ல படும்போது சஷ்டியில் எப்படி வருது, 4ஆம் நாள் சதுர்த்தியில் எப்படி வருது, சரிங்களா, 8ஆம் நாள் அஷ்டமியில் எப்படி வருது, அது தேய்பிரையில் எப்படி வருது, வளர்பிறையில் எப்படி வருது, ஏகாதசி அன்னைக்கு எப்படி வருகிறது, சரிங்களா, இது எல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சும்மா எடுத்தவங்க அவுத்தன 3ஆம் பிறை பார்க்கறதால என்ன பலன், ஆராய்ச்சி இருக்கிறது. பௌர்ணமி அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய விதிகள் என்னென்ன, ஆராய்ச்சி இருக்கிறது. சரிங்க, இன்னைக்கு அவன் ஃபாரினர் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். நம்ம முன்னோர்கள் சொன்னதை அங்க எப்படி அப்படின்னு. அப்ப அந்த விதத்துல இந்த ஒரு விஞ்ஞானத்தை நம்ம முன்னோர்கள் மெஞ்ஞானமாக மாற்றி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். சரிங்களா? அப்ப அது எப்படி நாம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ இந்த சூரியன், அதை சுற்றி இருக்கிற பூமி, பூமி சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு முறை பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. சூரியனை சுற்றி ஓடக்கூடிய பாதையில ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சுத்தி வருது. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை. இப்ப இங்க இருக்குது அப்படின்னா ஒரு ஆண்டிலே ஒரு முறை சுத்திட்டு அதே இடத்துக்கு வந்து இதான் 12 மாதங்கள் பருவ காலங்கள் மாற்றம் எல்லாம் ஆகி ஒரே மாதிரி வரும். அப்ப இப்போ இந்த பூமியை சுற்றி சந்திரன் சுற்றி கொண்டிருக்கிறது. அது எத்தனை நாள், 29 நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி சந்திரன் சுற்றி கொண்டிருக்கிறது. இப்ப 2 சுற்றுக்கள், ஒன்று பூமியை சுற்றி வருகிற சந்திரன், இந்த ரெண்டும் ஒரு கம்பைனடு. பூமியோடைய துணைக்கோள் சந்திரன். சந்திரன் பூமியை சுற்றிட்டே இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து சூரியனை சுற்றி கொண்டே இருக்குது. சரிங்களா? இப்படி நடந்துட்டே இருக்கு. 29 நாளைக்கு ஒரு முறை இது பூமியை சுத்திட்டே இருக்குது. இப்படி சுத்தும் போது சூரியனை சுற்றி ஓடும் போது மாதத்திற்கு ஒரு முறை என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒரு மாதத்தில இது 29 நாளைக்கு ஒரு முறை சுற்றிட்டு வருது. சரிங்களா? இது 12 மாதத்திற்கு ஒரு முறை இந்த பூமியை சூரியனை சுற்றுகிறது. இந்த 2 சுற்றும் சேர்ந்து நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்க. சும்மா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரு சுழற்சியில இயங்கிக் கொண்டிருக்கு. அப்ப பௌர்ணமி என்பது என்ன, அமாவாசை என்பது என்ன அப்படின்னா, இந்த சூரியனுடைய வெளிச்சம் நிலா மேல முழுமையா பட்டு பூமிக்கு தெரிகிற நாள் பௌர்ணமி. ஆக்சுவலா நிலா ஒன்றும் கரைகிறதெல்லாம் இல்லை. நிறைய பேர் நிலா தேய்கிறதுன்னு நினைக்கிறாங்க. சரிதானா? இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்கும். நிலா என்பது ஒரு உருண்டையான ஒரு கோள். சரிங்களா? அதில் இருக்கிற பொருட்கள் சூரிய ஒளியை வாங்கி நல்லா பிரதிபலிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது. அப்ப அது முழு லைட் வெளிச்சத்தையும் அது மேல அடிக்கிறப்ப அது முழுசா வெளியே தள்ளுது பாருங்க, அதுதான் பௌர்ணமி நாள். அப்ப இந்த சுழற்சியில அந்த கோணங்கள் மாறுது. சரிங்களா? கோணங்கள் மாறி போகும்போது இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வர்றப்ப பூமி கொஞ்சம் மறைக்குது. அந்த இடம் தெரியாமல் போகிறது. சரிங்களா? நமக்கு அதனால் அது அடுத்த நாள் கொஞ்சம் சிறிதாக தெரிகிறது. அப்புறம் சிறிதாக, அப்புறம் சிறிதாக திரும்பி இங்க வந்துருச்சு. பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல சந்திரன் வந்த போது அந்த அலை அடிக்கும். அந்த பக்கம் வெளிச்சம் தெரியும் சந்திரனில். பட் இந்த பக்கம் தெரியாது. அதே அமாவாசை என்று சொல்கிறோம். சரி, அப்படி அமாவாசை பௌர்ணமி மாற்றி மாற்றி மாதத்திற்கு ஒரு முறை வந்து கொண்டு இருக்கு. இந்த கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மூணும் சுத்தி சுத்தி வர்றப்ப சில நேரங்கள்ல சில நாட்கள்ல நேர்கோட்டிலே வரும். மற்ற தடவை நேர்கோட்டில் வராது. அது கொஞ்சம் மேலையும் கீழையுமாக அந்த சுழற்சி நடந்துட்டு இருக்கும். சில நேரம் அது நேர்கோட்டில் வரும்.
இப்ப உதாரணத்துக்கு நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தை எடுத்துறேன். இத முதல்ல நம்ம புரியணும். அப்பதான் இந்த சந்திர கிரகணத்தில் இருக்கிற ஆற்றல்களை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள முடியும்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க நிக்கிறீங்க. சரிங்களா? உங்க வீட்டுக்கார அம்மா நிக்கிறாங்க. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. உங்க பையன் நிக்கிறான். உங்க பையன் உங்க வீட்டுக்கார அம்மாவ சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ உங்களுடைய பார்வை, சந்திரனுடைய ஆற்றல், நீங்க தான் சூரியன்னு வச்சுக்கோங்க. சூரியன். சூரியனுடைய பார்வை உங்க வீட்டுக்கார அம்மா மேல பட்டுட்டு இருக்கு. கூடவே உங்க பையன் மேலயும் படுது. சரிங்களா? இப்போ உங்க பையன் உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு அந்த பக்கம் ஓடுறான்னு வச்சுக்கோங்க. மெதுவா நகர்றான்னா, அந்த உங்களுடைய பார்வை உங்க வீட்டுக்கார அம்மா மேல பட்டு, உங்க பையன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான்ல. சரிங்களா? இப்படி ஒரு டைமிங் வரும்ல்ல. அதேபோல இப்படி சுற்றி வரும்போது, உங்க பையன் நடுவுல மறைக்கிறான். சேம் வீட்டுக்கார அம்மா ஹைட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இல்ல அப்படின்னா சின்னவனா இருந்தாலும் உங்களுடைய பார்வை அவன் மேல பட்டு, அவங்க மேல முழு விஷயமும் நமக்கு தெரியாம போயிரும். இவ்வளவுதான். சரிங்களா? இப்ப நேர்கோட்டுல 3 பேர் வரும்போது, ஆப்போசிட்ல அதுக்கு அப்புறம் இருக்கிறவங்க மறைக்கப்படுகிறார்கள். அப்படி மறைக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மகரிஷி சொல்லுவாங்கல்ல, நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம். இதுக்கு மேல அதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நெறைய பேர் இதை பத்தி நெகட்டிவா, சந்திர கிரகணம்னாலே ஆகாது. அது வந்தாலே எல்லாரும் செத்துருவான். நோய் வந்துரும். அது இதுன்னு என்னென்னவோ பொருளை கிளப்பிட்டு இருப்பாங்க. இப்ப YouTubeல வேற சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஆளாளுக்கு என்னென்னவோ பேசிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா, அந்த கோள்கள் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம். இந்த கோள்களும், இந்த நட்சத்திரங்களும் என்ன பண்ணும்னா, நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அப்ப அது உங்களுக்கு துன்பம் கொடுத்துருமா? சொல்லுங்க. நாம படிச்சிருக்கிற எல்லாம் வல்ல இறையாற்றலே அனைத்துமாக மலர்ச்சி பெற்று, அதுவே பஞ்சபூதங்களாகவும், நவக்கோள்களாகவும் மலர்ச்சி பெற்றிருக்கிறதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இல்லையா? அப்ப இறையாற்றலே நவக்கோள்களாக எதுக்கு வருது அப்படின்னா, நாம இறையுணர்வு பெறுவதற்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கு. அப்ப அதுல போய் அந்த இறையாற்றல் நமக்கு துன்பத்தை கொடுக்குமான்னா, நிச்சயமாக கொடுக்காது. அதனால ஃபர்ஸ்ட் பயப்பட வேண்டாம். அதுக்குன்னு சூரியன் எனக்கு நன்மை தானே கொடுக்குதுன்னு போய் சூரியன்லயே படுத்துக்க முடியுமா? அப்படி பண்ணீங்கன்னா, அது சில எஃபெக்ட்ட குடுக்கும். வெப்பத்தை அதிகப்படுத்தும், உடல் சூட்டை அதிகப்படுத்தும். அதுல சில பிரச்சனைகள் வரும். நவக்கோள்கள் நன்மை குடுக்கறதுக்கு தான் இருக்கு. அதனால அத பத்தி பயப்பட தேவையில்ல. பட் அதிலிருந்து எப்படி நன்மையை பெறுவது என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொண்டால், இந்த சந்திர கிரகணம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா, என்னை பொறுத்தவரை இந்த கிரகணங்கள் என்பது சில தீய கதிர்கள் அங்க உருவாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியாங்க. அப்படியும் இருக்கலாம். பட் வெரி மேக்ஸிமம் எப்படி பௌர்ணமி ஒரு சிறப்பானதோ, எப்படி அமாவாசை ஒரு சிறப்பான நாளோ, அதுபோல இந்த கிரகணம் என்பது இறை வழிபாட்டிற்கு ஒரு மிக மிக சிறப்பான நாளாகத்தான் இருக்கும். மந்திர ஜபம் செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னால், ஒரு முறை பலன் கிடைக்கும். இதே சந்தியா காலங்கள் என்று சொல்லக்கூடிய காலை 6 மணி, மாலை 6 மணி போன்ற காலங்களிலே சொன்னீர்கள் என்றால் 10 மடங்கு பலன் கிடைக்கும். இதையே பிரம்ம முகூர்த்தத்திலே நீங்கள் சொன்னீர்கள் என்றால் 100 மடங்கு பலன் கிடைக்கும். ஒரு முறை சொன்னார். இதே பௌர்ணமி, அமாவாசை தினங்களிலே நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் 1000 மடங்கு பலன் கிடைக்கும். ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் 1000 மடங்கு அதற்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும். இதே கிரகணத்தன்று சொன்னால், ஒரு முறை சொன்னால்
1,00,000 மடங்கு பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? அதனால இந்த கிரகணத்தை நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. மந்திர ஜபம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேரு, எப்படா அந்த கிரகணம் தெரியும்? எப்படா அந்த கிரகண நாள் வரும்? என்று. எப்படி நம்ம போனஸ்க்கு எதிர்பார்த்துட்டு இருப்போமோ, எப்படா தீபாவளி வரும்? எப்படா போனஸ் குடுப்பாங்க? அந்த மாதிரி இந்த கிரகணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா, அந்த காலத்திலே செய்யக்கூடிய அந்த மந்திர ஜபத்திற்கு மிக பல மடங்கு ஆற்றல். அப்போ இந்த வாய்ப்பை அவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்வது போல, எல்லோருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது. சந்திர கிரகணம் என்றால், சூரியனுடைய ஆற்றல் சந்திரன் மேல் படுகிறது. சந்திரன் முழு பௌர்ணமி நிலவாக காட்சி அளிக்குது. கரெக்ட்டா அந்த பூமி நடுவுல கிராஸ் பண்ணுது. சரிங்களா? பூமி நடுவுல கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறத விட, பூமியோடைய ஓட்டம் சூரியனை சுற்றி ஓடுது. அதை சுற்றி சந்திரன் ஓடிக்கொண்டிருக்குது. இந்த 2ம் சைமல்டேனியஸா ஒரே சைடு வந்து அது கிராஸ் நடக்கிறப்ப தான், சரிங்களா? இந்த பூமி அந்த சந்திரனை கிராஸ் பண்ணும்போது, இந்த சூரியனுடைய ஆற்றல் இந்த பூமி மேல பட்டு தடுக்கப்படுகிறது. சரி, இங்கிருந்து நீங்க ஒரு லைட் அடிக்கிறீங்க டார்ச்சு. இங்க ஒருத்தர் நிக்கிறார், அதுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் நிக்கிறார். இப்ப இங்க நிக்கிறவர் கரெக்ட்டா நடுவுல வந்தாருன்னா, உங்க டார்ச் லைட் இவர் மேல பட்டு அவர் மேல படாது. அவ்வளவுதான். அந்த படாத காலத்திலே, அந்த பின்னாடி இருக்கிற நபர் கருப்பாக மறைக்கப்படுகிறார்ல, அதுதான் சந்திர கிரகணம். பௌர்ணமி அப்பதான் சந்திர கிரகணம் வரும். உலகம் முழுக்க அப்படித்தான். இயற்கையினோட சிஸ்டம் அது. சந்திரன் மறைவதை சந்திர கிரகணம் என்று சொல்கிறார். இதே சூரியன் மறையும். சூரிய கிரகணம் உங்களுக்கு தெரியும். அது எப்பவுமே அமாவாசை தினத்தில் தான் வரும். இப்ப நான் அந்த படத்துல காமிச்சேன்ல, சூரியன், பூமி, சந்திரன். இப்ப சந்திர கிரகணத்துல எப்படி இருக்கு? சூரிய கிரகணத்துல எப்படி இருக்கும்னா, இந்த சூரியன் இருக்கும், இந்த பக்கம் சந்திரன் இருக்கும், அப்புறம் பூமி இருக்கும். சரிங்களா? இப்போ பூமியிலிருந்து நாம் சந்திரனை பார்க்கிறோம். இப்ப அதுக்கு நேர் கோட்டுல நிலவு கிராஸ் பண்ணுது. இப்ப உங்களுக்கு நிலவு கண்ணுக்கு தெரியும். அது ஆற்றல் இல்லாததால கலரா தெரியல. கருப்பா தெரியுது. அந்த நிலவு அந்த சூரியனை இப்படி கிராஸ் பண்ணி போறக்கூடிய நேரத்துக்கு தான் சூரிய கிரகணம் என்று சொல்றோம். சரிங்க. அப்ப அமாவாசையிலே சூரிய கிரகணம் வரும், பௌர்ணமியிலே சந்திர கிரகணம் வரும். இது இயற்கை. இப்ப கிரகணத்தின் போது என்ன நடக்கும்னா, இத்தனை நாள் நேர்கோட்டிலே சந்திக்காத கோள்கள் நேர்கோட்டிலே சந்திக்கும் போது, அந்த ஆற்றலிலே சில மாறுபாடுகள் ஏற்படும். சரிங்களா? ஏன்னா சூரியனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது என்று நமக்கு தெரியும். சந்திரனுடைய ஆற்றல், பூமியினுடைய ஆற்றல், இந்த 3மே ஒரு ஆற்றல் களமாக இருந்து கொண்டிருக்கு. அந்த பிரபஞ்சம் முழுக்கவே ஆற்றல் களம் தானே. அப்ப இந்த 3ம் ஒரு சேர ஒரு நேர்கோட்டிலே இணையும் போது, இங்கு ஏற்படக்கூடிய ஆற்றல் மாறுதல்கள் அபரிமிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுல சில தேவையற்ற கதிர்களும் வரும். அதுவும் உண்மைதான். சரிதானுங்களா? எப்படி பொங்கல் அப்போ உத்தராயணத்திலிருந்து தட்சணாயனத்திலிருந்து உத்தராயணத்துக்கு அந்த சூரியன் மாறும்போது, அதில் எப்படி அலையிலே மாற்றம் வருகிறது, நம்ம பூளப்பூவு, ஆவாரம்பூவு, வேப்பந்தழை வச்சு காப்பு கட்டுகிறோமோ, அது போல. அப்ப அந்த கெட்ட சக்தியை அது ஈர்த்து கொள்ளும். அல்ட்ரா வயலட் ரேசஸ், புற ஊதா கதிர்கள் போன்ற பல கதிர்கள் பூமிக்கு வருகிறதாக இன்னைக்கு விஞ்ஞானமே கண்டுபிடிக்கும். அதுபோல சந்திர கிரகணத்தப்போ அந்த குறிப்பா அந்த பர்டிகுலர் டைம்ல எப்ப சொல்லியிருக்காங்க, 9:57 கிட்டத்தட்ட 10 மணியிலிருந்து காலை 1 மணி வரைக்கும் ஒரு 3 மணி நேரம், ஒரு 3:30 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்திலே கரெக்டா அந்த மறைவு ஏற்பட்டு முழுமையா அது மறைஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3:30 மணி நேரம் இந்த சந்திர கிரகணத்துக்கான நேரம் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த நேரத்திலே இந்த அலைகள் அபரிமிதமான ஒரு தாக்கத்திலே, மாற்றத்திலே வரும். அப்ப அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம்? சரிங்களா? அந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது, யோக பயிற்சியிலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளணும். அதுதான் முக்கியம். சரிங்களா? முடிஞ்சவங்க 3 மணி நேரம் இருக்கலாம். இல்லாட்டி ஒரு 1 மணி நேரமாவது மகரிஷி அவர்கள் கொடுத்த பஞ்சபூத நவகிரக தவத்தை நம்ம ஆழ்ந்து செய்யலாம்.
விருப்பப்பட்டால் சர்வவசிய தன ஆகர்ஷண சங்கல்பத்தை ஒரு 27 முறை அல்லது 54 முறை செய்யலாம். இன்னும் ஒரு படி மேல போய் பித்ருக்கள் தவம், இந்த சந்திர சூரிய சக்தியினோட இணைப்புல நம்ம முன்னோர்களுடைய ஆற்றலை ஆசிகளை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அது எப்ப செய்தாலும் நன்மையை கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களுடைய ஆசி பெறுவது என்பது மிகப்பெரிய விஷயம் மனித வாழ்க்கையில. அப்ப அந்த விஷயங்களை நாம் அந்த நேரத்துல செய்யலாம். அப்ப முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சந்திர கிரகணத்துக்காக யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நேரடியா பார்க்கலாம்னா தாராளமா பார்க்கலாம். சரிங்களா? குறிப்பாக இந்த கர்ப்பிணி பெண்கள் அதைத்தான் மெயினா போக்கஸ் பண்ணுவாங்க. சின்ன குழந்தைகள் இவர்கள் அந்த நேரத்திலே வெளியே வர வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆமாம். ஏன்னா கர்ப்பிணினா உள்ள ஒரு குழந்தை கரு உருவாகி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த கதிர்களுடைய தாக்கம் அந்த குழந்தைக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதால கர்ப்பிணி பெண்களும் சிறு குழந்தைகளும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நேரத்தில் அபரிமிதமான ஆற்றல் வரும்போது எப்படி பார்க்கடலில் இருந்து அமிர்தம் வந்த போது சிறு விஷமும் வந்தது, அது போல இந்த கிரகணத்தப்ப பல ஆற்றல்கள் வரும்போது சில தேவையற்ற சக்திகளும் அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வரலாம். சரிங்களா? அப்போ அது அந்த குழந்தையவோ அந்த கர்ப்பிணி பெண்ணையோ பாதிக்க கூடாது. கூடவே நான் சொல்றேன், உடல்ல ரொம்ப நோய் இருப்பவர்கள் வெளியே வர வேண்டாம். ஆமா, பெரிய நோய்கள் இருப்பவர்கள் வெளியே வர வேண்டாம். மாதவிடாய் பிரச்சனையில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க வெளியே வர வேண்டும். ஏன்னா உங்களுக்கு ஆற்றல் குறைவாக இருக்கும். இப்ப ஆற்றல் குறைவாக இருக்கும்போது அது உங்க உடலிலே சில மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான காலத்தை நீங்க சரியாக வீட்டுக்குள்ள இருந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? சரி, அது போக மற்ற நபர்கள் நீங்க வெளியே வந்து நேரடியாக அதை பார்க்கலாம். சூரிய கிரகணத்தை நேரடியா பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அது கண்ணுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது அதீதமான சக்தி கொண்டது. சந்திர கிரகணம் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அது சந்திரன் வந்து முழுசா இதுல வந்து மறையாது. எனக்கு தெரிந்து டல் கலர் வந்து ரொம்ப டல்லா, நம்ம இது இந்த ஒளிக்கதிர் மறைக்கும் போது அது இந்த முறை அது வந்து சிவப்பா தெரியுங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. சிவப்பு என்பது என்ன, மிக குறைந்த கதிர்வீச்சு அது மேல படும்போது அது சிவப்பு நிறமான நிலவாக அது காட்சி அளிக்கும் அப்படிங்கிறது அதுல இருக்கிற விஷயம். அப்ப இது வந்து இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கரெக்டா நடக்குது. சரிங்களா? இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். இதுல வர்ற நல்ல ஆற்றலை நாம பெற்றுக்கொள்ளணும்னா, நான் முன்னாடி சொன்னது போல நல்ல தியானத்துல ஈடுபடுங்க. குறிப்பாக பஞ்சபூத நவகிரக தவம். சந்திரன் மேல கொஞ்சம் அதிக நேர தவம். சந்திரன், சூரியன் இதுல மேல இது கொஞ்சம் அதிக நேர தவம் இருக்கலாம். அதே போல சர்வவசிய தனார்சன சங்கல்பம் பண்ண விரும்புறவங்க அந்த நேரத்துல பண்ணலாம். அவங்க தான் சொல்றாங்களே, மந்திரம் ஜெபிப்பவர்கள் நாங்கள் ஒரு முறை சொல்வதற்கு 1,00,000 முறை சொல்வதற்கான பலன் கிடைக்கிறது என்றால் சொல்றதுக்கு என்ன? நம்ம வாரம் வாரம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அந்த அன்னைக்கு ஒரு 108 சொல்லுவோம். டைம் இருக்கிறவங்க. இல்லாட்டி ஒரு 54 சொல்லுங்க. இல்லாட்டி ஒரு 27 சொல்லுங்க. சரிங்களா? குறிப்பாக பித்ருக்கள் தவம் வாய்ப்பு இருக்கிறவங்க நமக்கு வந்து பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். சரிங்களா? என்ன இருக்குது? இதுல ரொம்ப முக்கியம், அந்த நேரத்தில வரக்கூடிய கதிர்கள் நம்ம உடலிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால உடல் வந்து செரிமானம் செய்யக்கூடிய உணவு உடல் இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம் கிரகணத்தப்ப. ஏன்னா அந்த உணவு கூட விஷமாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. உணவு உள்ள இருந்து உணவு தான் எல்லாமா மாறுது. அப்ப உணவை நம்ம அதிகமாக வயிற்றில வைத்திருக்கும் போது அந்த கதிர்களுடைய தாக்கம், நீங்க என்னதான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் பிரபஞ்ச சக்தி வீட்டுக்குள்ளே வரத்தான் செய்யும். என்ன நேரடியான தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம். என்னதான் நீங்க ரூம் போட்டு உள்ள உட்கார்ந்தாலும் வெளியில் அடிக்கிற வெயிலோட தாக்கம் இருக்கத்தானே செய்யும். அலைக்கு வந்து சுவர் ஒண்ணும் செய்யாது. அது உள்ள கடந்து கொண்டுதான் இருக்கும். பட் என்ன, நேரடியா வெயில்ல நிக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ள அடிக்கிற வெயிலுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது போல
எப்படி இருந்தாலும் கொஞ்சம் தாக்கம் இருக்கும். அப்போ அந்த நேரத்திலே உணவு வயிற்றிலே நம்ம வைத்திருந்தோம் அப்படின்னா, அந்த செரிமான சக்தியில அந்த ஆற்றல் செலவாய் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மையை நம்ம உடல் இழந்து விடும். இது 1. அதாவது அப்போ ஒரு அபரிமிதமான சக்தி கிடைக்குது. அந்த சக்தியை உள்வாங்கிக்கிறதுக்கு உங்க உடம்பு தயாரா இருக்கும். பட் நாம அந்த நேரத்துல ஏதாவது கண்டத சாப்பிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம எடுக்கிறது இழந்துருவோம். அதனால அந்த நேரத்துல சாப்பிடுறதை தவிர்க்கணும். குறிப்பா வயிறு காலியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்ப என்ன பண்ணலாம்? குறைஞ்சது ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. ஒரு சிலர் மதியத்தோட நிறுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கத்த வச்சிருக்காங்க. அதுவும் நல்லதுதான். மதியம் நிறுத்திட்டோம் அப்படின்னா, இரவு ஒரு வேளை உணவ கட் பண்றோம். உணவ சேர்த்தி சாப்பிடுறது தான் பிரச்சனை. கட் பண்றது பிரச்சனையே இல்ல. ரொம்ப நல்லது. நம்ம முன்னோர்கள் இரவுல அளவா எளிமையான உணவை சாப்பிட்டு படுத்தாங்க நேரத்துல. இன்னைக்கு இத்தனை நோய்களுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா, நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அதிகமாக எடுக்கிற உணவு தான். குறிப்பா இரவு நேரத்தில் எடுக்கிற உணவுன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சுட்டாங்க. இன்னைக்கு கண்டுபிடிச்சு உலகம் முழுக்க 6 மணி 6:30 மணிக்குள்ள சாப்பாட்ட முடிக்கிற பழக்கத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நோயே வர்றதில்லைங்கிறாங்க. சரிங்களா? அப்போ நாம முடிஞ்சா மதியத்தோட நிறுத்திக்கிறது நல்லது. ஒரு வேளை நைட்டு மட்டும் சாப்பிடுறது இல்ல. ரொம்ப பசியா இருந்தா பழங்கள் சாப்பிட்டுக்கோங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 4, 5 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாட்ட நிறுத்திட்டீங்கன்னா ஓகே. நைட் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு 5 மணியோட நிறுத்திருங்க. முடிஞ்சா மதியத்தோட நிறுத்துங்க. ஒரு சிலர் உடல் ஏதாவது உபாதைகள் இருக்கிறவங்க, அல்லது கொஞ்சம் பலவீனமா இருக்கிறவங்க, அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க, வயதானவங்க இவங்கெல்லாம் ஏதாவது பழங்கள் நீங்க எடுத்துக்கிறனா எடுத்துக்கலாம். அத பத்தி ஒண்ணும் ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம். பட் ஹெவியான உணவு மத்தியானத்துக்கு மேல எடுக்க வேண்டாம். மதியம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க எப்பவும் போல. அந்த ஆற்றலை பெறுவதில நெறைய தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளணும். அதேபோல இந்த கிரகண நேரத்திலே நாம முன்னாடி, பின்னாடி குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா, இந்த கிரகணத்தினுடைய ஆற்றலை நம்ம உடல் கிரகித்துக் கொள்வதற்கு அந்த நீரினுடைய பங்கு மிக முக்கியமானது. அதனால தான் கோவிலுக்கு செல்லும்போது, உடலை தூய்மைப்படுத்தி போறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது குளியலுக்கான முக்கியமான இருந்தாலும், இந்த உடலில் இருக்கிற கோடான கோடி செல்களையும் ஆற்றலை ஈர்க்கக்கூடிய ஒரு கருவியாக மாத்தணும்னா குளியல் தான். வேற வழியே கிடையாது. அதனால தான் கோயில் போனா குளிச்சுட்டு போணும்னு சொல்றோம். அது தலை குளிக்கணும். நீங்க மேல குளிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. கிரகணத்துக்கு முன்னாடி நீங்க மாலை நேரத்துல வேலைய விட்டுட்டு வர்றீங்க, அல்லது வீட்ல இருக்கீங்கன்னா, ஒரு 6, 7 மணி, 8 மணிக்கு ஒரு குளியல் பண்ணிக்கலாம். 9:45 வரைக்கும் குளிக்கலாம். எப்ப வேணா குளிச்சுக்கலாம். இப்பதான் குளிக்கணும்னு இல்ல. பட் குளியல் பண்ணிட்டு இந்த விஷயத்தை நீங்க அணுகும்போது, இன்னும் ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி முடிச்சதுக்கு அப்புறம் குளிப்பாங்க சிலர். நாம அப்படி வாய்ப்பு இருந்தா குளிக்கலாம். இல்லைன்னா கம்முனு காலையில நம்ம குளிச்சுக்கலாம். அத பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு குளியல் போட்டுக்கிறது நல்லது. அந்த ஆற்றலை நம்மால அதிகமாக எடுக்க முடியும். முடிச்சதுக்கு அப்புறம் குளிச்சுக்கலாம். அதேபோல அந்த அந்த ஆற்றல்கள் தேவையற்ற கதிர்கள் ஏதாவது இருந்ததுன்னா, அது எல்லா இடத்திலேயும் பரவி இருக்கும். அதனால தான் இந்த தர்ப்பை புல்லை அவங்க பயன்படுத்துவாங்க. சிலர் அருகம்புல்லை பயன்படுத்துவாங்க. இந்த 2க்குமே எதிர்மறை ஆற்றலை தவிர்த்து நேர்மறை சக்தியை வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இந்த தர்ப்பை புல்லுக்கும், அருகம்புல்லுக்கும் இயல்பிலேயே இருக்கிறது. அதனால தான் இந்த ஹோமங்கள், யாகங்கள் எல்லாம் தர்ப்பை புல்லை நெறைய பயன்படுத்துறத பார்க்கலாம். தர்பை பாய பயன்படுத்துவாங்க, உட்கார்ற இடத்துல பயன்படுத்துவாங்க. ஏன்னா எதிர்மறை சக்தி அவங்கள நெருங்காமல் பாசிட்டிவா இருக்கிறதுக்காக. அது நெறைய பேரு இந்த தர்பை புல்லை வாங்கி வீடு ஃபுல்லா வச்சிருக்கிறத பார்க்கலாம். எல்லா பொருளையும் வச்சிருப்பாங்க. வச்சா ஒண்ணும் தப்பில்ல. பட் நான் அத விட ஒரு சிறந்த நுட்பத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா பக்தி மார்க்கத்திலே சில பொருட்கள் மூலமாக செய்ததை, ஞான மார்க்கத்திலே நம்ம மனதின் மூலமாக செய்து கொள்ள முடியும். நம்ம மனதிற்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. சரிங்களா? அப்போ அந்த தர்ப்பை, அருகம்புல் போன்றவற்றை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துறாங்க. அது எல்லா பொருட்களிலும் அதை வைத்திருக்கும்போது அது பாசிட்டிவா இருக்கும். நெகட்டிவ் அது கிட்ட வராது. அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. சரி. நம்ம அதுக்கு என்ன ரெமெடிங்கிறத சொல்லுவோம். சரி. அப்போ இப்போ நாம என்ன பண்றோம்? அருள் காப்பு என்ற ஒரு மகா மந்திரத்த மகரிஷி நமக்கு குடுத்திருக்காங்க. சங்கல்பம் என்ற மந்திரத்தை குடுத்திருக்கிறார்.
உலக நல வேள்வி என்ற மந்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். நம்ம பிரபஞ்ச இறை சக்தி வேள்வியை ஒண்ணு வச்சிருக்கோம். அப்ப அருள் காப்பு நீங்க உங்க வீட்டுக்கு நாளைக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி வைங்க. அருள் காப்பு என்றால் இறை சக்தியை உங்க வீட்டுக்கு காப்பா போடுறீங்க. குறிப்பா அந்த கிரகண தொடக்கத்தப்போ ஒரு 50 முறை, ஒரு 25 முறை நல்லா அருள் காப்பு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சிம்பிள். எந்த ஒரு தேவையற்ற சக்தியும் நம்ம கிட்ட வராது. டோட்டலா நம்ம வீடு முழுக்க போடுங்க, அவ்வளவுதான். நாங்க பூமி முழுக்க போடுவோம். சரிதானுங்களா? அவ்வளவுதானே. எல்லா உயிர்களையும் நினைச்சு அருள் காப்பு போடுங்க, அவ்வளவுதானே. ஒரு 25 முறை 50 முறை அருள் காப்பு நல்லா போட்டீங்கன்னா எந்த நெகட்டிவான ஆற்றலும் நம்மளை சுற்றி வராது, நம்ம கிட்ட கூட அணுகாது. சரிங்களா? அதனால எல்லாருமே நல்ல அருள் காப்பை அந்த நேரத்தில் நல்லா பயன்படுத்தி கொள்ளும். அதே போல சங்கல்பம், நான் சொன்ன தனார்சன சங்கல்ப மந்திரத்தை நம்ம மந்திரமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். பட் மகரிஷி கொடுத்த சங்கல்பத்தை நம்ம மந்திரமாக பயன்படுத்துறது இல்லை. அதை பயன்படுத்தணும் நம்ம. நிறைய பேர் இது என்ன சார், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி கூட நினைப்பாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க செய்ய வேண்டாம். இதெல்லாம் ஒரு பேஸ்டு ஒரு பிலீவ் தான். நம்பிக்கையினுடைய அடிப்படையில செய்யக்கூடியது தான். பட் விஷயம் இருக்குது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே மூட நம்பிக்கையா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குன்னு போய் அதை பண்ணணும், இதை பண்ணணும், பரிகாரம் பண்ணணும், அந்த கோளுக்கு ஆகும், இந்த கோளுக்கு ஆகாது, அந்த நட்சத்திரம், இந்த ராசி, இவன் கெட்டு போயிடுவான், அவன் நல்லா, இப்படியெல்லாம் தேவையே கிடையாது. சரிங்களா? எல்லா கோள்களையும் நினைச்சு அது நன்மையே செய்யட்டும்னு சொல்லுங்க. நட்சத்திரங்கள் இருக்கா, உங்களுக்கான நட்சத்திரம் என்னன்னு தெரியுமா? அந்த நட்சத்திரத்தை நினைச்சு வாழ்க வளமுடன் சொல்லி போயிட்டே இருக்கு. சரிங்களா? இந்த தடவை ஒரு 2 நட்சத்திரங்கள்ல வருது, அதனால ஒரு 8 நட்சத்திரங்களுடைய தொகுப்புல அது பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. சரி, இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். உங்க நட்சத்திரம் என்னன்னு தெரியுமா? அந்த நட்சத்திரத்தை நினைத்துக் கொள்ளுங்க. அதை நினைச்சு அது மேல ஒரு நிமிஷம் தவம் பண்ணுங்க. நீங்க இந்த பிரபஞ்சம் முழுக்க பண்ணக்கூடிய, என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சார் இந்த பஞ்சபூத தவம் வச்சார் மகரிஷி, நவகோள்கள் தவம் வச்சாரு, ஏன் இந்த நட்சத்திரத்து மேல 27 மேல தவம் வைக்கல அப்படின்னு. யோ, அப்படி வச்சா 27 நட்சத்திரத்துக்கு வைக்கணும், அப்புறம் 108 பாகங்களுக்கு வைக்கணும். எத்தனை வைக்கிறது? எவ்வளவு நேரம் அது தவம் நடத்துற? 27 நட்சத்திரத்துக்கு நீங்க 5, 9, 14க்கே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிருது. 14க்கு 28 மேல தவம் பண்ணணும்னா சரிதானுங்களா? அப்ப எத்தனை நேரம் பண்ணிட்டு இருக்கிற தவத்தை? அப்ப அதான் என்ன பண்ணிட்டார் மகரிஷி, மொத்தமா வச்சுட்டாரு. பிரபஞ்சத்தை நீங்க நினைக்கிறீங்கல்ல, விண்ணுல போய் நின்று பிரபஞ்சத்தை நினைக்கிறீங்க. அதே போல இந்த நவகிரக தவம் முடிகிறப்போ மனதை விரித்து சக்தி களத்தை நினைந்து கொள்ள. சக்தி களம்ங்கிறது என்ன? 27 நட்சத்திரமும் சேர்ந்த தொகுப்புக்கு பேர் தான் சக்தி களம். 12 ராசி மண்டலங்கள், 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள், எல்லாம் ஒண்ணுதான். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. அப்ப மொத்த பிரபஞ்சத்தையும் நாம் என்ன பண்ணிடுறோம், நம்மளோட உயிர் கலப்பு பெற்று அதனோட ஒன்றி கலந்து அது எப்பவுமே நன்மையே செய்யட்டும்னு ஒரு சங்கல்பம் பண்றோம், அவ்வளவுதான், முடிஞ்சுது. சரிங்களா? அப்ப பஞ்சபூத நவர்தவத்தை நிச்சயமா நம்ம எல்லாருமே அந்த காலத்துல பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நான் உங்களுக்கு பார்க்குறேன், வாய்ப்பு இருந்தா நாளைக்கு நைட்டு கூட நம்ம உட்கார்ந்து பண்றோம்னா பண்ணலாம். ஒரு பஞ்சபூத நவதவம் ஒரு 27 முறை சங்கல்பமும் நம்ம பண்றதுன்னா பண்ணலாம். எல்லாரும் ஜாயின் பண்ணி பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. சரிங்களா? எத்தனையோ நாள் டிவி செல்போனை பார்த்துட்டு நைட்டு நேரத்தை கலைக்கிறோம் இல்லையா? சினிமாவுக்கு போய் படத்தை பார்த்து. அதனால 10, 11 நாளா நமக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி நேரம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம தூங்குறோம்னா தூங்கிக்கலாம். ஒரு சிலர் இன்னும் கொஞ்ச நேரம் முழிச்சு தவம் பண்றோம்னா பண்ணுங்க, ஒன்றும் தப்பில்லை. உடம்புக்கு எடுத்துக்காமையும் பார்த்துக்கோங்க. அதனால இது ஒரு நாள் வாய்ப்பை பயன்படுத்துறதும் நம்ம தப்பில்லை. ஏன்னா எப்பாவது ஒரு நாள் கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அது பௌர்ணமி நமக்கு வந்து தொடங்கிடுது. சரிங்களா? பௌர்ணமி நமக்கு அந்த நேரத்தில் இருக்கிறதுனால பௌர்ணமியோட ஆற்றலையும் நம்ம பெற முடியும் இல்லையா? இப்ப 12:30 வரைக்கும் பௌர்ணமி இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. நான் அதுக்கு ரொம்ப டைமிங் எல்லாம் ரொம்ப பார்க்கறது இல்லை. பட் அந்த அன்னைக்கு பௌர்ணமியும் இருக்கு. அப்போ பௌர்ணமி தியானமா கூட நம்ம அந்த தியானத்தை வச்சுக்கலாமே, நல்லது தானே? சரிங்களா? அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு அது கூட பண்ணிடலாம் நம்ம. ஏன் மிஸ் பண்ணுவானே? நாளைக்கு நைட்டு ஒரு 9:45 நம்ம ஒரு 9:45க்கே ஆரம்பிக்கலாம். 9:57 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த கிரகணம். நம்ம ஒரு 9:45 ஆரம்பிக்கலாம். 9:45 டு 10:45, 11:45 வரைக்கும் ஒரு 2 மணி நேரம்
நாம் ஒரு பஞ்சபூத நவதம் பண்றது, ஒரு தனார்சன சங்கல்பம் ஒரு 54 முறை பண்றது. வாய்ப்பு இருக்கிறவங்க 108 பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பித்ருக்கள் தவம் பண்றது. மகரிஷி சொன்ன சங்கல்பங்களை, அருள் காப்பை நம்ம மனதில பலமுறை ஓட விட்டு கொண்டே இருப்பது. எல்லாருமே கூட சொல்லலாம். எல்லாருமே மைக்க ஓப்பன் பண்ணி, எல்லாருமே கூட என்ன பண்ணலாம்? ஆளுக்கு ஒரு முறை சங்கல்பம், அருள் காப்பெல்லாம் சொல்லலாம். பிரபஞ்ச இறை சக்தி வேள்வி பேசலாம், சொல்லலாம். மகரிஷி சொன்ன உலக நல வேள்விய எல்லா உயிர்களுக்குமான ஒரு வேள்வியாக நாம வந்து அந்த அன்னைக்கு சொல்லலாம். வாய்ப்ப பயன்படுத்தலாம் நமக்கு. அது ரொம்ப முக்கியம். நாளைக்கு நான்வெஜ் யாரும் சாப்பிட வேண்டாம். நாளைக்கு ஒரு நாள். எல்லா வாரமும் சாப்பிடுறோம் பழக்கம். ஏன்னா நாளைக்கு அந்த கிரகண ஆற்றல் வர்றது வந்து இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, நீங்க காலையிலேயே சாப்பிட்டாலும், அதனுடைய பாதிப்பு, தாக்கம் வந்து 2 நாளைக்கு இருக்கும். 48 மணி நேரத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்ஜ தவிர்த்துட்டு வெஜ்ல சாப்பிடுங்க. உணவு மத்தியானம் வரைக்கும் எப்பவும் போல எடுத்துக்கோங்க. மாலை நேர உணவை தவிர்த்துக் கொள்ளுங்க. வாய்ப்பில்லாதவங்க பழங்களாக, எளிதில் ஜீரணிக்கக்கூடிய பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல அந்த நேரத்தில முழுக்க முழுக்க இறை வழிபாட்டுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளுங்க. சும்மா செல்ஃபோன்ல அது இதையும் பார்த்துட்டு இருக்கிறது. இதுவே செல்ஃபோன் வச்சு தான் பயன்படுத்தி தான் நம்ம தவமே பண்ண போறோம். பட்டு மற்ற விஷயங்கள் ஏதோ கிரகண தப்ப முழிச்சிருக்கு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டிவி பார்க்கறக்கு, செல்ஃபோன பார்க்கறக்கு நீங்க கம்முனு படுத்து. நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னா, நீங்க தாராளமா உட்கார்ந்து ஒரு தியானம் பண்ணுங்க. ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு நல்ல செயலை செய்யறக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அப்படி அதை செய்து கொள்ளலாமே தவிர, இறை வழிபாட்டுல உங்கள ஈடுபடுத்திக் கொள்ளணும். இல்ல அப்படின்னா, நீங்க படுத்து தூங்குறது பெஸ்ட்டு. சரிங்களா? அதுபோல குளியலை நம்ம சரியா பயன்படுத்திக் கொள்ளலாம். காலையிலயும், அந்த அன்னைக்கு நைட்டும் நம்ம ஒரு 9 மணிக்கு ஒரு குளியல போட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு 2 மணி நேர நிகழ்வ நம்ம பயன்படுத்தலாம். ஆ மற்றபடி சந்திரன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பூமிக்கு பக்கத்தால் இருக்கிற பூமி சந்திரனுக்கு தாய் கிரகமா இருந்தாலும், பூமி தான் சந்திரனுடைய தாய். பூமியிலிருந்து துகள்கள் பிரிஞ்சு தான் சந்திரன் உருவாகுது. பூமியினுடைய துணைக்கோள் தான் சந்திரன் என்றாலும், இங்க இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் தாய் கிரகம் வந்து பூமிக்கு அடுத்தது சந்திரன் தான். ஏன்னா பூமி நேரடியா ஆற்றல வாங்கி அப்படியே நம்மகிட்ட குடுக்குது. அதற்குள்ள இருக்கிற உயிர்களுக்கு நாம பெற்றுக்கொள்கிறோம். சந்திரன் அதே போல மற்ற கோள்களுடைய ஆற்றலை வாங்கி கொடுக்கிறதுக்கான ஆற்றல் அதுக்கு இருக்குது. சரிங்களா? அதனாலதான் சூரியனும் சந்திரனும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கோள்களாக நம்ம முன்னோர்கள் கணித்து வைத்திருக்கிறார். ஆனா சூரியனுக்கு இயல்பிலேயே ஒரு அபரிமித ஆற்றல் இருக்கிறது. அதான் நம்மளுடைய எல்லாவற்றுக்குமான மையப்புள்ளி, தலைமை கோளாக இருக்கிறது, நட்சத்திரமாக இருக்கு. அது போல ஜொலிக்கக்கூடிய ஆற்றல்ல சந்திரன் அபரிமிதமான ஆற்றல். அது தூரம் வந்து ரொம்ப பக்கம். மற்ற கோள்கள் எல்லாம் 3 கோடி, 6 கோடி, 7 கோடி, 10 கோடி, 20 கோடி, 30 கோடி, 40 கோடி, 80 கோடி தூரத்தில் இருக்குது. ஆனால் இந்த சந்திரன் தான் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. வெறும் 2,30,000 மைல். 2,00,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த பக்கம் சுக்கிரனை எடுத்துக்கொண்டீங்கன்னா, எத்தனை 3 கோடி மைல் தொலைவில் இருக்கு. அந்த பக்கம் செவ்வாய் எடுத்துக்கொண்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 கோடி மைல் தொலைவில் இருக்கிறது. 5 கோடி மைல் தொலைவில் தான் செவ்வாய் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப பூமியை சுற்றி சந்திரன் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனால அதனுடைய தாக்கம் இந்த பூமியில அபரிமிதமாக இருக்கும். இங்க இருக்கிற உயிர்களுக்கு அதுக்கு மேல நிறைய ஆற்றலை கொடுக்கிற வல்லமை இருக்கு. அதனால ரத்த ஓட்டத்தோடு தொடர்புடையதுன்னு மகரிஷி பேசியிருப்பாங்க. சந்திரனுடைய காந்த அலை கதிர்கள் நம் உடலிலே ரத்த ஓட்டத்தோடு நேரடியான நெருங்கிய தொடர்புடையது. அப்ப உடல் நலத்துக்கு எது முக்கியம்? ரத்த ஓட்டம் தான் முக்கியம். அப்ப உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு கூட அது சந்திரனுடைய ஆற்றல் தொடர்புடையதாக இருக்கிறது. அதனாலதான் அமாவாசை தாண்டுனா அந்த உயிராற்றல் உள்ள இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அமாவாசை தாண்டினா உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமாவாசை என்று உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த அளவிற்கு சந்திரனுடைய ஆற்றல் நம்ம உடலிலே, உயிரிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது போக சந்திரன் மனோகாரகன் என்று சொல்வார். மனதிற்கும், நம்முடைய மனதிற்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இருக்கிறது.
சந்திரனுடைய ஆற்றல் மாறும்போது நம்ம மனசு மாறும். ஆச்சரியமா இருக்கும். ஆமா. நேத்திக்கு ஒண்ணு சொல்லுவான், இன்னைக்கு மாத்தி சொல்லுவான், நாளைக்கு மாத்தி சொல்லுவான், அடுத்த வாரம் அப்படியே ஆப்போசிட் சொல்லுவான், அதுக்கு அடுத்த வாரம் அப்படியே ஓகேம்பான். இந்த ஆற்றல் மனதிற்கும் சந்திரன் அதாவது இது வந்து ஒரு கப்ஸா விடுறது, ஏதோ கம்முன்னு அடிச்சு விடுறதெல்லாம் இல்ல. நம்ம முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நான் முன்னரே சொன்னேன். இந்த ஒரு உணவை சாப்பிட்டால் உங்களுக்குள் எப்படி ஒரு காரத்தை சாப்பிட்டால் நுரையீரல் பூஸ்டப் ஆகும். ஒரு உப்பை சாப்பிட்டால் சிறுநீரகம் பூஸ்டப் ஆகும். இது உள்ள தாக்கத்தை ஏற்படுத்துறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த மூலிகை சாப்பிட்டால் இது சரியாகும். இந்த மூலிகை சாப்பிட்டால் இது சரியாகும்னு கண்டுபிடிச்சது போல, இந்த அலைக்கதிர்கள் எதனோடு தொடர்புடையதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. அதுதானே பெரிய அதிசயம். இதுக்கு எத்தனை நோபல் பிரைஸ் குடுக்கறது? சூரியனிலிருந்து வரக்கூடிய அலைக்கதிர்கள் எலும்போடு தொடர்புடையதுங்கிறான். சந்திரனில் வர்றது ரத்தத்தோடு தொடர்புடையதுங்கிறான். அப்படி நம்ம மன அலையோடு தொடர்புடையது சந்திரனுடைய ஆற்றல் என்று கண்டுபிடிச்சு அதுக்கு மனோகாரகன் என்று பெயர் வச்சு. அப்ப சந்திரன் எவ்வளவு முக்கியம், நம்ம வாழ்க்கைக்கு மனசு எவ்வளவு முக்கியமோ சந்திரன் அவ்வளவு முக்கியம். நீங்க ஜாதகம் தெரிஞ்சவங்களை பாருங்க, சந்திரனை வச்சுதான் மொத்த ஜாதகமே அமைக்கப்படும். சூரியன் கூட 2வது தான், சந்திரன் தான் அதுல ஹீரோ. அவரு தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிற நபராக இருப்பார். அப்ப சந்திரன் என்பது மனதிற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம். எல்லாமே எப்படி வேலை செய்யும் மாதிரி சொல்றாங்கன்னா, உன் கர்மம் எப்படி இருக்கு, நாளைக்கு சந்திர கிரகத்துல ஊருப்பட்ட பேருக்கு பல கோடி பாவங்களை தீர்த்து கொள்ள முடியும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன்? அது அவங்களுடைய கர்ம வினையை பொறுத்து அப்படி இருக்கும். சிலருக்கு தவறுகள் நடக்கலாம். ஆமா, குரூப்பா போய் சேரவன் எல்லாம் கூட வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. அவன் கர்ம வினை அப்படி இருக்குது. சந்திர கிரகணத்துக்கு உங்களுக்கு என்ன? ஒருத்தருக்கு நடந்தா எல்லாருக்கும் நடக்கணும். அப்பதான் அதுல இருந்து வர்றது தப்புன்னு சொல்ல முடியும். இல்லையா? மழை பெய்யுது, 10 குழந்தைங்க விளையாடுறாங்க, நல்லா விளையாடுறாங்க. மழை முடிஞ்சு வர்றாங்க. ஒரு குழந்தைக்கு சளி பிடிக்குது, ஒரு குழந்தை தும்முது, ஒரு குழந்தைக்கு ஃபீவர் அடிக்குது, மத்த 4 குழந்தை சந்தோஷமா இருக்குது. அப்ப மழை மேல தப்பா? தப்பு மழை மேல இல்ல. உங்க வீட்டு இருக்கிற இம்யூனிட்டி பவர் மேல இருக்கிற தப்பு. சரிங்களா? என்னுடைய உடல் மேல இருக்கிற தப்பு. அதை நீங்க ஒரு விதத்துல தப்புன்னு கூட பார்க்க வேண்டாம். ஏன்னா, இப்ப இவனுக்கு உள்ள கிருமி இருக்கு, அவனுக்கு தான் சளி வருது. அப்ப சந்தோஷமா இருக்கிறவனை விட சளி வந்தவனுக்கு நல்லது நடந்திருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? சந்திர கிரகணத்து அன்னைக்கு ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனை நல்லதுன்னு சொல்றீங்க. இன்னொருத்தனுக்கு 1 கோடி ரூபாய் போச்சு. நான் சொல்றேன் அவனுக்கு ரொம்ப நல்லது. சரி, இவன் 1 கோடி புண்ணியத்தை கழித்து 1 கோடியை பெற்றுக்கொண்டான். இவன் 1 கோடி பாவத்தை கழித்து 1 கோடியை விட்டுட்டான். இவனுக்கு புண்ணியம் போச்சு 1 கோடி வந்தவனுக்கு, 1 கோடி போனவனுக்கு பாவம் போச்சு. இப்ப யாருக்கு ரொம்ப நல்லது நடந்திருக்கு? இவனுக்கு தான் ரொம்ப நல்லது நடந்தது. இது நமக்கு புரியல. அதனால போச்சு போச்சுங்கிற. போகல, உன் பாவம் போய்விட்டது. அதனால இயற்கையில் எப்பவுமே தப்பு நடக்காதுங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாளைக்கு குப்புறப்படுத்தி தூங்குறோம், தூங்கலாம். அதை பத்தி ஒண்ணும் யாரு என்ன கேட்க போறா? வந்து சந்திர கிரகணத்துக்கு ஏதோ நான் நான்வெஜ் சாப்பிட்டுக்கோ. சரிதானா? பலன் இருக்காது. மாறாக அது ஏதாவது தொந்தரவை கொடுத்தா நீ அனுபவிக்கணும். அவ்வளவுதானே. சரி, அதனால இது நல்லது தானே. நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது நல்லது, ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறது நல்லது, இறை வழிபாட்டில் ஈடுபடுறது நல்லது, செல்போன் டிவி தவிர்த்து கொள்வது நல்லது, முன்னோர்களை நினைப்பது நல்லது, கோள்களுக்கு நன்றி கூறுவது நல்லது, தியானத்தில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப இந்த சந்திர கிரகணம் என்பது நமக்கு பல மடங்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி நம்மை நோக்கி வருகிறது. நல்ல அருள் காப்பு போடுது. அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். அருள் காப்புக்கு மிஞ்சின ஒரு கெட்ட சக்தி உங்களை வந்து தாக்காது. அதனால நீங்க எல்லாருமே நல்ல அருள் காப்பு போடுங்க. நாம அந்த நிகழ்வு தொடங்கும் போது நல்ல ஒரு அருள் காப்பு எல்லாரும் சேர்ந்து ஒரு 25 முறை அருள் காப்பு போடுறது, அதுக்கப்புறம் நல்ல ஒரு தவம் பண்றது, சங்கல்பத்தை ஒரு 25 முறை 50 முறை சங்கல்பத்தை சொல்றது. இந்த சங்கல்பத்தை வெளிப்படுத்திக் கொள்ளணும். ஏன் ஒரு தடவை சொன்னா 1,00,000 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னா நம்ம ஏன் அந்த நேரத்தை மிஸ் பண்ணுவானே?
நம்பணும். 2வது நம்பிக்கை இதுல கொஞ்சம் இருக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே சும்மா மூட நம்பிக்கையா சொல்லி வைக்கல. இன்னைக்கு விஞ்ஞானம் அதையும் உணர்ந்துட்டு வருது. இப்ப சொல்றாங்க. பௌர்ணமி அன்னைக்கு பாலுறவு கொள்ள வேண்டாம். அதுல பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சில பிரச்சனைகள் வருதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிக்குது. அமாவாசை அன்னைக்கு உறவு கொண்டு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் வருதாக இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிக்குது. இதுதான் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனான். இல்லையா? வித்து சக்தியை சரியா முறையா பயன்படுத்தணும். அது சரியான குறிப்பிட்ட அதனால தான் அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சிருப்பாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். தாலி கட்டுற முகூர்த்தத்துக்கு நேரம் குறித்தது போல, இந்த சாந்தி முகூர்த்தத்திற்கென்று நேரம் குறித்திருப்பார். இன்னைக்கும் சில குடும்பங்கள்ல எப்ப எந்த குழந்தை பிறந்தாலும், அந்த குழந்தை பிறப்பதற்கான அந்த நேரத்தை அவர்கள் குறித்து தான் தாம்பத்தியத்திலே ஈடுபடுகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில மரபுகள்ல இன்னைக்கு 2வது குழந்தையா இருந்தாலும், 3வது குழந்தையா இருந்தாலும், எந்த நேரத்திலே இந்த கரு உருவானால் அந்த குழந்தை தெய்வீக குழந்தையா இருக்குன்னு வச்சு தான் அதை பண்றாங்க. அப்ப அதற்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இல்லாட்டி மகரிஷி பஞ்சபூத நவகிரதத்தை அவ்வளவு சீக்கிரம் குடுக்க மாட்டாங்கல்ல. இவ்வளோ பெரிய ஞான மார்க்கத்திலே பஞ்சபூத நவகிரதமும் நம்ம பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அதைத்தான் மகரிஷி சொல்லுவாங்க. நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நாடகத்தை காணுகின்றேன் நடனமாடும் காட்சியம். அப்ப அந்த வாய்ப்பை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். பயப்பட தேவையில்லை. பாசிட்டிவா இருங்க. நல்ல அருள் காப்பு, சங்கல்பம் எல்லாம் போடுங்க. நல்லா தியானம் பண்ணுங்க. நாம நாளைக்கு ஒரு 9:45லிருந்து ஒரு 11:45 வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் வச்சுக்குவோம். ரொம்ப போட்டு 3 மணி நேரம், 4 மணி நேரம்னு போ வேண்டாம். மற்றவங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்க இருங்க. நாம ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை வைக்கலாம். நடுவுல போய் நார்மலா இருக்கிற மக்கள் சந்திரனை பார்க்கறதுனா பார்த்துட்டு வரலாம். இந்தியால நல்லா தெரியும்னு வேற சொல்லியிருக்காங்க. நிறைய நேரம் கிரகணம் நடக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த பூமியில சில இடங்கள்ல காட்சி அளிக்கும், சில இடங்கள் காட்சி அளிக்காது. இந்த தடவை நிறைய இடங்கள்ல காட்சி அளிக்கும். அது நம்ம பார்க்கறதால ஒண்ணும் என்னை பொறுத்தவரைக்கும் தவறு கிடையாது. உங்களோட புரிதல்ல பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதனால இந்த சந்திர கிரகணம் நம் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்மையே செய்வதற்காக ஏற்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அத பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு, நாளைக்கு நல்லா எல்லா பயிற்சியும் நல்லா செய்யுங்க. உடற்பயிற்சி நல்லா செய்யுங்க. ஏன்னா, அப்ப அந்த ஆற்றலை கிரகிக்கிறதுக்கு நமக்கு உடலுக்கு நல்லா இருக்கணும். காயகல்பத்தை நல்லா செய்யுங்க. உயிர் ஆற்றலை நல்லா வச்சுக்கோங்க. காலை, மாலை எல்லா காயகல்பத்தையும் நல்லா செய்யுங்க. சரிங்களா? தியானம் நாளைக்கிலிருந்து நல்லா செஞ்சுட்டு வாங்க. நாளைக்கு எல்லாம் ஞாயித்துக்கிழமை வந்திருக்கு பாருங்க. அதுல ஒரு அற்புதம் அது. ஏன்னா, நிறைய பேர் வேலைக்கு போயிட்டா அது கிடைக்காது. அதே மாரி ஞாயித்துக்கிழமை நாளைக்கு சாயங்காலம் நம்ம 6 மணிக்கு பஞ்சபூத நவகிரதம் வச்சிருக்கிறோம். நம்ம Zoomல. சரிங்களா? அதே மாரி 9:45லேருந்து 11:45 வரைக்கும் 2 மணி நேரம் நிகழ்ச்சியும் நம்ம வச்சிருக்கிறோம். Zoomலயே தான் நடக்கும். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சும்மா அங்கேயும் இங்கேயும் போய் அலைய வேண்டாம்னு நெனைக்கிறேன். அந்த கோயில், இந்த கோயில், ஆக்சுவலா கோயிலெல்லாம் மூடியிருப்பாங்க. அது வேற விஷயம். சரிதான். இன்னும் ஒரு சிலர் அங்க போய் குளிக்கலாம், ஆத்துல போய் குளிக்கலாம், குளத்துல போய் குளிக்கிறது நல்லது தான். அது வீட்ல இருந்தே போதும்னு தான் நெனைக்கிறேன். சரிங்களா? ரொம்ப அங்கேயும் இங்கேயும் போய் அலைஞ்சிட்டு திரிஞ்சுட்டு இருக்க வேண்டாம். வீட்ல இருந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஓகே. அது போதும்னு நெனைக்கிறேன். நிறைவு செய்து கொள்வோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும், உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்பர்களே, மீண்டும் சொல்றேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரெகுலரா எப்பவுமே தவம் நடத்த மாட்டோம் சாயங்காலம். நாளைக்கு சந்திர கிரகம் இருக்கிற காரணத்தினாலே சாயங்காலம் 6 மணிக்கு பஞ்சபூத நவகிரதம் 6லேருந்து 6:30 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் ஜூம் க்ளோஸ் பண்ணிட்டு எப்பவும் போல 8:30லேருந்து 9 வரைக்கும் தற்சோதனை பயிற்சி நடக்கும். அப்ப அந்த தற்சோதனை அப்படியே கூட கண்டினியூ பண்ணி விட்டுறலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி 9:45க்கு நீங்க மறுபடியும் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 9:45க்கு இரவு 9:45 டு 11:45 ஒரு 2 மணி நேரம் நாம தியானங்கள், தேவைப்படுற சில சிந்தனைகள், தனார்ச்சன சங்கல்பத்துக்கான பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இரவு நம்ம ஒரு முறை பண்ணுவோம்.
அவ்வளவுதான். அப்புறம் பெருத்துக்கள் தவம் பண்ணிட்டு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. இதை நம்ம வாய்ப்பை பயன்படுத்து. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. ஐயாவுக்கு தான் நம்ம மேல எவ்வளோ அன்பும் கருணையும். எந்த ஒரு நிகழ்வு நமக்கு மாதத்துல இருந்தாலும் ஐயாவுங்க அதை பத்தின விளக்கம் தெளிவை நமக்கு கொடுக்கறதால நாம் அந்த நாளை எப்படி சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அறிவும் தெளிவும் நமக்கு கிடைக்குது. அந்த வகையில் ஐயாவுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு ஐயாவுங்க சந்திர கிரகண மகா ரகசியங்கள் பத்தி இயற்கையிலே நடைபெறும் நிகழ்வுகள்ல ஆற்றலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ரகசியங்களை நமக்கு பக்தி மார்க்கத்துல ஒரு மாதிரி சொல்லி வச்சிருந்தாலும் நாம எப்படி இப்போ ஆன்மீக நோக்குல இந்த நாட்கள்ல நாம எப்படி இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. முதல்ல நாம பயப்பட தேவையில்லை. கிரகணம்னா பயப்பட தேவையில்லை. இப்ப இந்த நன்மை தரும் நவக்கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்ப இறை ஆற்றலே கோள்களாக நாம் இறையுணர்வு பெற உதவி செய்வதற்காகவே வந்துள்ளது. இப்ப இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யலாம்? பஞ்சபூத நவகிரக தவம், பித்ருக்கள் தவம், தனாகர்ஷ்ண சங்கல்பம். முக்கியமா நம்ம சந்திரன் மனதோடு தொடர்பு கொண்டுள்ளதால மனதை நாம எப்படி வச்சுக்கணும்னு ஐயா நிறைய ரகசியங்களை சொன்னாங்க. நாளைக்கு முழுவதும் அமைதியா இருந்து தவம் செய்யலாம். பயிற்சி முறைகளை சிறப்பாக செய்யலாம். முக்கியமா உணவு மதிய உணவோடு நிறுத்திட்டா நல்லது. முடிகிறவங்க கொஞ்சம் அப்படி முடியாதுன்றவங்க மாலை 5 மணிக்குள்ள உணவு முடித்து மாலை 6 மணிக்கும் நமக்கு தவம் வச்சிருக்காங்க ஐயா. இரவும் நம்ம தவம் சங்கல்பத்துல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைய நிகழ்வுல நாம சிறப்பா பயன்படுத்தி இந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு மிக சிறப்பாக நமக்கு உதவி செய்த ஐயாவளை நாம் வாழ்த்தி மகிழலாம். துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். வாழ்க வளமுடன். இன்று மிக சிறப்பாக நமக்கு நாளைய நிகழ்வை பற்றி விளக்கம் அளித்த இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பிரபஞ்ச உயிர்கள் உலக உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. அன்பர்களே, ஒரு 5 விஷயம் உங்களுக்கு கடைசியா சொல்லணும்னு நினைச்சு வச்சிருந்தேன், அதை மறந்துட்டேன். அதாவது இந்த கிரகண வேலையில கண்டிப்பா உணவு சாப்பிட வேண்டாம். கரெக்டா அந்த கிரகண டைம்ல சொல்றோம். அதுக்கு முன்னாடியே சாப்பிட்றத நிறுத்துங்கன்னு சொல்றோம். பர்டிகுலரா அந்த 4 ஹவர்ஸுக்கு எந்த உணவும் சாப்பிடாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். தண்ணி ரொம்ப தேவைன்னா குடிச்சுக்கலாம். மற்றபடி உணவை தவிர்த்து கொள்ளுங்க. ஒன்று, கிரகண நேரத்துல கண்டிப்பா உணவு வேண்டாம். இரண்டாவது, அந்த கிரகணத்தப்பை நீங்க சமைத்து வைத்திருக்கிற எந்த உணவையும் அதற்கு பிறகு நீங்க சாப்பிட வேண்டும். சரிங்களா? நீங்க எந்த உணவு நீங்க சமைத்து வைத்தாலும் இரவு 9 மணிக்கு முன்னாடியே அதை ஃபுல்லா கிளீன் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. இல்ல அப்படியே ஏதாவது உணவு மீதி இருந்தால் காலையில கீழே போட்டுருங்க. அதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட வேண்டாம். மூன்றாவது, நாளைக்கு உங்களால எவ்வளவு பேருக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மையை செய்யும். அன்னதானமோ அல்ல வேற ஏதாவது தான தர்மங்கள் உங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா நிச்சயமா செய்யுங்க. குறிப்பா இந்த சிறு உயிர்களுக்கு உணவளிப்பது என்பது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அரிசி மாவு அல்லது ஏதாவது ஒரு சிறுதானியங்களை எடுத்து உங்க வீட்டுக்கு பக்கத்தால வச்சீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான எறும்புகள், பூச்சிகள் அதை சாப்பிடும். அதனாலதான் மாக்கோளம் போடுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் நம்ம கிட்ட இருந்தது. வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த தான தர்மங்கள்ல உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்க. நிறைய பேருக்கு ஏதாவது அன்னதானம் பண்ண முடியுமா, யாராச்சும் உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிறத நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதற்கு அடுத்தது, மௌனம் நீங்க எவ்வளவு கடைபிடிக்க முடியுமோ நாளைக்கு கடைபிடிங்க. முடிஞ்ச வரைக்கும் பேச்சை நிறுத்தி கொண்டு அந்த ஆற்றலை பெறுவதில் உங்களுடைய கவனத்தை வைத்துக் கொள்ளுங்க. சரிங்களா? அதே போல குரு உணர்வு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குருவனுடைய ஆற்றல், முன்னோர்களுடைய ஆசிகளை பெறுவதெல்லாம் நல்லா நாளைக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நாள்.
அதனால குருவினுடைய ஆற்றலை நல்லா பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த நாள் காலையில குளிக்கும் போது இது முக்கியமான பாயிண்ட், தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பு கலந்து ஒரு கைப்பிடி, ரொம்ப வேண்டாம், ஒரு கைப்பிடி, ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி, ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி அந்த தண்ணியில குளிச்சுட்டு, கடைசியா கல்லுப்பு கலக்காத தண்ணியில ஒரு 2 மக்க எடுத்து ஊத்திக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்லுப்பு எப்படிப்பட்ட எதிர்மறை ஆற்றலையும் என்ன பண்ணிரும்? விலக்கக்கூடிய தன்மை இருக்கு. இது மாதத்துக்கு ஒரு முறை கல்லுப்புல குளிக்கிறது நல்லதுதான். நீங்க ஹீலிங் டெக்னிக் எல்லாம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த கல்லுப்பினுடைய ஆற்றல் எவ்வளவு இருக்குதுன்னு. அதனால மாதத்துக்கு ஒரு முறை செய்யலாம். அதே மாரி வீட்டை துடைக்கிறது, நீங்க அந்த கிரகணத்துக்கு அப்புறம் ஒரு முறை வீட்டை முழுக்க நீட்டா கல்லுப்பு, மஞ்சள் போட்டு ஒரு தடவை தொடச்சு விட்டுருங்க. அப்படி ஏதாவது எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் அது வலுவிழந்து செயலற்று போகும். அதனால இப்ப சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம். அத பயன்படுத்து. சரிங்களா? மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன். ஆமா, நிறைய பண்ணி. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள்.